ஆழ்வார்கள் மற்றும் நாயன்மார்களின் இறைக்கொள்கை சிற்றிலக்கியங்களின் தோற்றம் மற்றும் வளர்ச்சிக்கு பெரிதும் தொண்டாற்றியுள்ளது. 12ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அந்தாதி இலக்கியம் சிறப்பு பெற்றிருந்தது. முடிவை முதலாக பெற்றமைவது அந்தாதி. ஓர் செய்யுள் இறுதியிலுள்ள எழுத்தாயினும் சீராயினும் அடியாயினும் அடுத்து வரும் செய்யுளின் முதலாக அமையும்படி பாடுவது அந்தாதிக்கு இலக்கணம். இவ்வந்தாதிகள் வெண்பாவாலாயினும் கலித்துறையாலாயினும் 100 பாடல்களால் அமைவதே பெருவழக்கானதாகும். இதனை அந்தாதி தொகை என்றலும் உண்டு. குறைந்தது 2 அடிகளுக்கும் அல்லது 2 செய்யுள்களுக்கும் இடையே காணப்படுவது அந்தாதி. 2 அடிகளுக்கு இடையே அமைவது அந்தாதி தொடை. 2 செய்யுள்களுக்கு இடையே அமைவது செய்யுள் அந்தாதி. ஒரு செய்யுள் அடியின் ஈற்றெழுத்து அடுத்த அடியின் முதலெழுத்தாக வரின் அது எழுத்தந்தாதி. செய்யுளின் ஓரடியின் ஈற்றசை மற்றையடிக்கு முதலடியாக வந்தமையின் அது அசையந்தாதி. தமிழில் தோன்றிய அந்தாதி இலக்கியங்கள் முதலில் வெண்பாயாப்பிலேயே அமைந்திருந்தன. முதல் அந்தாதி இலக்கியமான காரைக்கால் அம்மையாரின் அற்புத திருவந்தாதியும் முதலாழ்வார்களின் அந்தாதிகளும் சான்றாகின்றன. அந்தாதி இலக்கியங்களின் பல்வேறு வகைப்பாடுகள்: யமகமந்தாதி, திரிபந்தாதி, நீரோட்டக யமகமந்தாதி, சிலேடை அந்தாதி. அந்தாதிகளின் பெயரமைன் தலம், தீர்த்தம், மூர்த்தி, விசேடம், அடியார், வள்ளல், ஆசிரியர், பாவகை, சண்டம், செய்யுள் விசேடங்கள், எண்ணிக்கை ஆகிய நிரல்களில் அமைகிறது. அந்தாதி அமைப்பு முறையில் பாடல்களை எளிதில் மனப்பாடம் செய்ய இயலும். அந்தாதி அமைப்பு முறைகளாவன: எழுத்தந்தாதி, அசையந்தாதி, சொல்லந்தாதி, அடியந்தாதி, செய்யுள்ளந்தாதி.